புலம்பெயர் நாடுகளில் 100க்கும் மேற்பட்ட சிறுமிகளுக்கு ஆபத்தாக மாறிய கனடா வாழ் தமிழ் குடும்பஸ்தர் ஆயுள் தண்டனையை எதிர்கொண்டுள்ளார். சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டில் கனடாவின் டொரண்டோவில் வசிக்கும் 40 வயதான ரமணன் பத்மநாதன் குற்றவாளியாக இனங்காணப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக ரமணன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கனடாவில் இதுபோன்ற குற்றங்களுக்காக முன்னர் தண்டனை பெற்ற ரமணன் சமூக ஊடகங்கள் மூலம் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக அமெரிக்காவில் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். ரமணன் பத்மநாதன் என்பவர் இந்த குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளார் என வெள்ளிக்கிழமை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிடம் தற்காலிகமாக சரணடைந்த பின்னர் கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி ரமணன் பத்மநாதன் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு டொரண்டோ போலீசாரினால் கனடாவில் கைது செய்யப்படும் வரை 7 ஆண்டுகளாக 100க்கும் மேற்பட்ட சிறுமிகளை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது. இந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் அமெரிக்காவில் 100க்கும் மேற்பட்ட இலக்கு வைக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான ஒரு முக்கியமான படியை குறிக்கிறது என அமெரிக்க நீதித்துறையின் குற்றவியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அமெரிக்க நீதித்துறையின் கூற்றுப்படி 2022ஆம் ஆண்டில் மேற்படி குற்றங்களுக்காக அவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அமெரிக்காவில் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் நாடு முழுவதும் இருந்தனர் எனவும் அவர்கள் 11 முதல் 17 வயதுடையவர்கள் எனவும் நீதித்துறை வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அவர் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையை எதிர்கொள்கிறார். குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் கட்டாய சிறை தண்டனையுடன் அமெரிக்காவில் உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு அபராதம், மேற்பார்வையிடப்பட்ட விடுதலை காலத்தையும் அவர் எதிர்கொண்டுள்ளார். குற்றவாளியான ரமணனுக்கு அடுத்த மே மாதம் 27ஆம் தேதி அமெரிக்காவில் தண்டனை விதிக்கப்பட உள்ளது.